வந்து பனங்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கட்டு பனங்கிழங்கு வாங்கியிருக்கோம். இதை வந்து கீரை மாதிரி தான் நம்மளுக்கு 2 to 3 டேஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. 1 or 2 டேஸ்லேயே இதை யூஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அழுகி போயிடும். டாப் சைட்லாம் அழுகிடுச்சுன்னா அதை சாப்பிட முடியாது நம்மளால். இது வந்து ரொம்ப சக்தியாக நம்மளுக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகமான இந்த கிழங்கை குழந்தைங்களுக்கும் கொடுத்து நம்ம பழக்கணும். இந்த காலத்தில் வந்து எல்லாமே மறந்துக்கிட்டே வராங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பழங்காலத்தில் மாதிரி பெரிய குண்டான்கள்லாம் போட்டு நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்போ வந்து 3 or 4 தான் இருக்கும் நம்ம ஃபேமிலியில் இப்போலாம் பார்த்தோம்னா. ஸோ நம்ம வந்து நம்ம 3 பேர் 4 பேருக்கு வந்து இதை வந்து நம்ம குக்கர்லேயே செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுத்து பழக்கணும். இதில் எல்லா சத்துக்களும் இருக்குது, உடம்புக்கு நல்லது. இந்த பனங்கிழங்கை வந்து பவுடர் பண்ணுறாங்க, கேக்கு, ஜாமு, சாக்லேட்டு, இதை நிறைய வந்து ஃபாரின்க்கெலாம் கூட எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பட் இதனோட அருமை நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ஈஸி இது. இவ்வளோ நீட்டாக இருக்குது இல்லையா. இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இதனோட சின்ன பார்ட் வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காது. ரொம்ப சின்னதாக இருக்கே, ரொம்ப நேரம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதை வந்து இதை மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக தேவையான அளவுக்கு கட் பண்ணி சின்ன பீஸையும் இதிலே தான் போட்டிருக்கேன். வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதை ஒரு பீஸை வந்து இதை மாதிரி 2ஆக கட் பண்ணியிருக்கேன் நான். இது வந்து கொஞ்சம் ரொம்ப மெலிசாக இருக்கும். இது நல்லாயிருக்கும் கிழங்கு சாப்பிட்றதுக்கு. பெரிய பெரிய சைடு தான் நல்லாயிருக்கும். இதை 2ஆக கட் பண்ணி அதனோட நாக்கையும் சாப்பிடுவாங்க. அது உள்ளார இருக்கிறது நாக்குன்னு சொல்லுவாங்க. பனங்கிழங்குல சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி ஈஸியாக அதை பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட போகிறோம், அவ்வளோதான் இது. அப்புறம் குக்கரில் வேக வச்சோம்னா ஒரு 4-5 விசில், அவ்வளோதான். சூப்பராக இருக்கும் கிழங்கு. செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இதை ஃபுல்லாக எப்படி 2-2ஆக கட் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இது வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதனோட பெரிய பார்ட்ஸு தனியாகவும் இதனோட அடி பார்ட்ஸ் தனியாகவும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து வாங்கிட்டு வந்து ஒரு 4-5 டேஸ்லாம் வச்சு சாப்பிட்டுடவே முடியாது. இதை அது மாதிரி கூட வச்சிடாதீங்க தெரியாமல். ஃப்ரிட்ஜ்லேயுமே வச்சிடாதீங்க. வாங்கிட்டு வந்து உடனே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ணும். அதனால் அப்படி இல்லைன்னா அதனோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிஃபர் ஆகும். பிடிக்காமல் போயிடும். ஒரு மாதிரி கசப்பு வந்துடும், அழுகிடும். அது ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து மண் இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து பூமியில் தானே இந்த கிழங்கு இருக்குது. அதனால் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இது என்ன ஐட்டம்ஸ் கூட தெரியாது. இதை மாதிரி வந்து 2-2ஆக கட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப லாங்காக இருக்கும். நம்மளோட குக்கரில் வந்து 3 லிட்டர் 5 லிட்டர் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கணும். இதை மென்னுட்டு கீழே துப்பிடுற மாதிரி இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம முதல்ல இப்போ தான் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி தரணும் நம்ம. அப்புறம் வந்து இதை வந்து வாங்கிட்டு வந்து உடனே செஞ்சுருங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இது வந்து ஆக்சுவலாக வந்து தோலோடு தான் போடுவாங்க. இதை தோலோடு வேக வச்சா தான் அதுக்கு ஒரு சுவை இருக்குது. தனியாக வேக வைக்க மாட்டாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ குக்கரை வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வந்து வச்சோம்னா போதும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வேக வச்சுட்டு இப்படி தான் செஞ்சு சாப்பிட்ணும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ கிழங்குலாம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்படி நசுக்கி பார்த்தோம்னா கிழங்கு வந்து கையில் வந்துடும். இப்போ இது ரெடி. 3 to 4 விசில் விட்டு எடுத்துருக்கோம் இல்லையா. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.